மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கக்கூடிய விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது. இந்த தீர்ப்பின் சாராம்சங்கள் பார்க்கும் பொழுது, அதாவது மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க ஆளுநர்களுக்கு கெடு விதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் கருத்தினை கூறியிருக்கிறது. மேலும் அதே நேரம் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் காலவரையறையின்றி நிறுத்தி வைக்க முடியாது என்றும் கூறியிருக்கிறது. மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று ஆளுநருக்கு தீர்ப்பு வழங்க முடியாது என்றும் தொடர்ந்து இந்த விவகாரத்தில் பல்வேறு கருத்துக்களையும் பதிவு செய்திருக்கிறது உச்சநீதிமன்றம். விவரங்களோடு செய்தியாளர் வெங்கடேசன் இணைந்திருக்கிறார். வெங்கடேசன், மேலும் உங்களுடைய தகவல்களை பகிர்ந்துக்கலாம். வணக்கம். ஆளுநர்களுக்கு, குடியரசுத் தலைவர்களுக்கு குறிப்பாக மசோதாக்கள் மீது 3 மாதங்களுக்குள் முடிவெடுக்க உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பார்த்திபாலா மற்றும் மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு தமிழ்நாடு வழக்கில் தீர்ப்பளித்திருந்தது. இந்த தீர்ப்பை ஒட்டிதான் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 14 கேள்விகளை எழுப்பி அந்த கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்குமாறு உச்சநீதிமன்றத்தை கேட்டிருந்தார். இந்த கேள்விகளை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி B.R. கவாய் தலைமையிலான அமர்வு சுமார் 10 நாட்கள் விசாரித்து இந்த 14 கேள்விகளுக்கும் விரிவான பதிலை அளித்துள்ளது. அந்த பதிலை பொறுத்தவரை ஆளுநர்களுக்கு, குடியரசுத் தலைவர்களுக்கு கெடு என்பதை உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றங்களோ இந்த மசோதாக்கள் விவகாரத்தை விதிக்க முடியாது என்பதே சாராம்சமாக உள்ளது. மேலும் அதே நேரம் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் ஆளுநர் காலவரை கிடப்பில் போட்டு வைக்க முடியாது என்றும், அவ்வாறு ஒப்புதல் அளிக்காத பட்சத்தில் அதற்குரிய விளக்கங்கள் கேட்டு உடனடியாக சட்டப்பேரவைக்கு அவர் திருப்பி அனுப்ப வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் தெரிவித்துள்ளது. மொத்தத்தில் இந்த தீர்ப்பை பொறுத்தவரை ஏற்கனவே நமது தமிழ்நாடு வழக்கில் அளித்த தீர்ப்பை இந்த கருத்துக்கள் எவ்வித பாதிப்பும் ஏற்படுத்தாது. இனி வரக்கூடிய வழக்குகளில் இந்த கருத்துக்கள் என்பது மிக மிக முக்கிய அம்சமாக மத்திய அரசும் அந்தந்த மாநில அரசுகளும் முன்வைக்கக்கூடிய வாய்ப்பு என்பது இந்த உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பின் மூலம் ஏற்பட்டுள்ளது. இனி வரக்கூடிய மசோதாக்கள் தொடர்பான வழக்குகளில் உச்சநீதிமன்றத்தின் இந்த அரசியல் சாசன அமர்வு அளித்துள்ள இந்த விளக்க குறிப்பு என்பது மிக மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. இந்த தீர்ப்பை பொறுத்தவரை கூட்டாட்சி எவ்வாறு இருக்க வேண்டும் என்றும், அரசியல் சாசன அமைப்பு படி ஆளுநர்கள் எவ்வாறு இயங்க வேண்டும் என்றும் விரிவாக உச்சநீதிமன்றம் எடுத்துரைத்துள்ளது. குறிப்பாக ஆளுநர்கள் மற்றும் குடியரசுத் தலைவரின் அதிகாரங்களை உயர்நீதிமன்றங்களோ உச்சநீதிமன்றமோ எடுத்துக்கொள்ள முடியாது. ஒப்புதல் அளிக்காத மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்ததாக கருதப்படும் என தெரிவித்து அவற்றுக்கு ஒப்புதல் அளிக்க முடியாது என்றும் உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளது. எனவே ஏற்கனவே தமிழ்நாடு வழக்கில் அளித்த தீர்ப்பை இது பாதிக்காது என்றாலும் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த அரசியல் சாசன அமர்வு அளித்த தீர்ப்பு என்பது மாநில அரசுகளுக்கும் ஆளுநர் மற்றும் மத்திய அரசின் சார்பில் இந்த தீர்ப்பு என்பது நிச்சயமாக சுட்டிக்காட்டப்பட்டு அதன் அடிப்படையில் வாதங்கள் என்பது முன்வைக்கப்பட வாய்ப்புள்ளது. இந்த உத்தரவில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இனி வரக்கூடிய இந்த மசோதாக்கள்ல இந்த தீர்ப்பு எதிரொலிக்குமா? இதனுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்கிறது வெங்கடேசன்? இந்த தீர்ப்பை பொறுத்தவரை சாதகமாக பார்க்க வேண்டும் என்றால் மாநில அரசுகளுக்கு இது மிக முக்கியமான தீர்ப்பு என்று பார்க்க வேண்டும். குறிப்பாக இந்த கூட்டாட்சி முறையில் ஆளுநர்கள் மசோதாக்கள் ஒப்புதல் அளிக்கும் விவகாரத்தில் முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாது என்றும், ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தை நடத்தி மாநில அரசுகளுடன் அந்த வேறுபாடுகளை களைய முற்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு தெரிவித்திருப்பதன் மூலம் ஆளுநர்கள் இனி குறிப்பாக பாஜக அல்லாத மாநிலங்களில் ஆட்சி செய்யும் ஆளுநர்கள் இந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் ஒரு முட்டுக்கட்டையாக செயல்பட முடியாது என்பது தெளிவாகிறது. அதே நேரத்தில் அவர்கள் காலவரையின்றி மசோதாக்களை ஒப்புதல் அளிக்காமல் இருக்க முடியாது என்ற ஒரு கட்டாயமும் தற்போது ஏற்பட்டுள்ளது இந்த தீர்ப்பின் வாயிலாக. மற்றபடி இந்த தீர்ப்பை மத்திய அரசுக்கும் ஆளுநர்களுக்கும் பல்வேறு சாதகமான விஷயங்களையும் அளித்து சென்றுள்ளது. அவர்களுக்கு கெடு விதிக்க முடியாது. குறிப்பாக தமிழ்நாடு வழக்கில் 3 மாதங்கள் விதித்த கெடு என்பது இந்த கெடு என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், குறிப்பாக இந்த வழக்கை பொறுத்தவரை உயர்நீதிமன்றங்களும் உச்சநீதிமன்றமும் அந்த அரசியல் சாசன அமர்வு அளித்துள்ள அந்த அதிகாரத்தின்படியே செயல்பட வேண்டும் என்றும், அதை மீறி அதனுடைய அதிகாரத்தை நாடாளுமன்றத்தின் சட்டமன்றத்தின் அதிகாரத்தை இவர்கள் எடுத்துக்கொள்ளக் கூடாது என்று தெரிவித்துள்ளது. இதன் வாயிலாக கெடு விதிக்க முடியாது என்ற ஒரு விஷயமும் தெளிவாகியுள்ளது. இனி எதிர்காலங்களில் மசோதாக்கள் தொடர்பான விவகாரத்தில் இந்த வழக்கு என்பது
மிக மிக முக்கியமாக பார்க்கப்படும். இந்த தீர்ப்பு என்பது எதிர்கால வழக்குகளில் சுட்டிக்காட்டப்பட்டு மாநில அரசுகளாலும் மத்திய அரசின் சார்பில் ஆளுநர்கள் சார்பிலும் மத்திய அரசின் சார்பிலும் வாதங்கள் என்பது முன்வைக்கப்படும் என்றே நாம் தற்போது புரிந்து கொள்ள வேண்டியுள்ளது. இப்ப ஏற்கனவே தமிழக அரசுக்கும் ஆளுநருக்கும் இருக்கக்கூடிய அந்த மோதல் போக்கு அப்படிங்கிறது இந்த தீர்ப்பு மூலமா ஒரு முடிவுக்கு வரும் நம்ம புரிஞ்சுக்கலாமா, இல்ல இது இன்னமும் தொடரும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? நிச்சயமாக அவர் முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாது. இது தமிழ்நாடு ஆளுநருக்கு மட்டுமல்ல, நாட்டில் உள்ள அனைத்து ஆளுநர்கள், துணைநிலை ஆளுநர்கள் அனைவருக்கும் இந்த தீர்ப்பு என்பது பொருந்தும். மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் காலவரை என்று கிடப்பில் போட்டு வைக்கக்கூடிய சூழல் என்பது இனி ஏற்படாது. ஏனென்றால் உச்சநீதிமன்ற இரு நீதிபதிகள் அமர்வு கெடு விதித்ததை எதிர்த்துதான் அந்த விவகாரத்தில் அந்த விளக்க மனு என்பது மத்திய அரசின் சார்பில் ஒரு மறு ஆய்வு மனு தாக்கல் செய்யப்படாமல் குடியரசுத் தலைவரின் வாயிலாக ஒரு விளக்கம் கோரி இந்த பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் என சொல்லக்கூடிய விளக்க கேள்விகளை கேட்டு மத்திய அரசு விளக்கம் பெற முயன்றது. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.